வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம கோபி, ஈஸ்வரி, பாக்கியா 3 பேரும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இனியாவை கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்குறாங்க. இனியம்மா, நீங்கள் வந்த விஷயம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொன்னியாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபிநாத் கேட்க, உடனே இனியா ஆமா டேடி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிடுறாங்க. உடனே கோபி என்ன இனியம்மா, உங்கள் மாமனார் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு, நீ சொல்லாமல் கொள்ளாமல் வந்துட்டு தான் சொன்னாங்க, என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா, எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபிநாத் கேட்குறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பாக்கியாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்ன இனியா, வீட்டில் சொல்லிட்டு வந்தேன், எதுவுமே நினச்சிக்க மாட்டாங்கன்னு சொன்னேன், கடைசியில் சொல்லாமல் வந்திருக்க, இப்படி வர்றது ரொம்ப பெரிய தப்பு இனியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாவுமே இனியாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஈஸ்வரியை சொல்லவே தேவையில்லை. ஏன்னா தப்பு அப்படின்னா முன்னாடி நின்று சொல்கிறவங்க தான் நம்ம ஈஸ்வரி. இப்போ இனியா பண்ண தப்பையும் அதே போல் தான் சொல்கிறாங்க. இனியா, நீ இன்னொரு வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி போயிருக்க, இந்த குடும்பத்தை மாதிரி அந்த குடும்பத்தையும் நீ ரொம்பவே தாங்கணும், அவங்களுக்கும் எல்லாரோடையும் ரொம்ப சந்தோஷமாக சகஜமாக நீ பேசி பழகணும், அப்போ தான் நமக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்போட பாண்டிங் ரொம்ப க்ரௌத்தாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே இனியாவோட முகமே டோட்டலாக மாறி போயிடுது. இதனால் பாக்கியா என்ன பண்ணால், சரி விடுங்க, இதை பற்றி யாரும் பேசாதீங்க, எது வந்தாலும் பேசிக்கலாம், நம்ம கூட்டிகிட்டு போய் இனியாவை ட்ராப் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா சொல்லிவிட்டு இனியாவை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னாச்சு இனியா, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம இனியா உடனே ஆள ஆரம்பிச்சுறாங்க. அம்மா, நான் ஒர்க்கை முடிச்சுட்டு நேராக அங்கே தான் போனேன், எவ்வளோ நேரம் காலிங் பெல் அடித்தேன், நிதிஷ்க்கு கால் பண்ணேன், யாருமே ஃபோனை எடுக்கிறதில்லம்மா, அதனால் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தான் நான் இங்கே வந்துட்டேன், மற்றபடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நோக்கெல்லாம் எனக்கு இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இதை கேட்டதுமே நம்ம பாக்கியா ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடாங்க. நம்ம பொண்ணோட வாழ்க்கைக்காக தான் நம்ம எல்லாமே விட்டு கொடுத்தோம், ஆனால் இனியா சந்தோஷமாக இருக்கிற மாதிரியே தெரியலையே, என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே யோசிக்கிறாங்க. யோசிக்கிறதோட மட்டும் இல்லாமல் இதை விஷயமா நம்ம நிதிஷ் சுதாகரோட பேச போனாங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் பெருசாக தான் வெடிக்க போகுது. இதை வச்சு என்ன பண்ண போகிறாங்க நம்ம நிதிஷ் சுதாகர் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.